ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பதிவில் எப்படி சாமி கும்பிடணும், சாமிக்கு என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? சாப்பிட்ற விஷயங்களையெல்லாம் அநியாயமாக வீணடிக்க வேண்டாம், சாப்பிட்ற பொருளெல்லாம் வீணடிக்க வேண்டாம் அப்படின்னுலாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதுக்கு நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது நான் சொல்கிறது நீங்கள் சரின்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க நம்ம பேசுகிறதுக்கு. அதுக்கெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சில விஷயங்கள் இருக்குது. இந்த பரிகாரம் அப்படிங்கிற விஷயம்லாம் முதல்ல இருந்தெல்லாம் இல்லவே இல்லைங்க. அதில் சாதாரணமாக எல்லோரும் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டுருப்பாங்க. அதாவது நான் சொல்கிறது முன்னால், அதாவது ராஜாக்கள் காலத்துலலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் பூஜை நடக்கும், பிரசாதம்ங்கிற பேரில் அவங்க அப்போ சாப்பாடே போடுவாங்க. முழு சாப்பாடு, வயிறு நிறைச்சிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி சாப்பாடு போடுவாங்க. அந்த காலத்தில் போய் பெரிய மணி இருக்கும், அது அடித்தாங்க அப்படின்னா அந்த ஊருக்கே கேட்கும், கோயிலில் பூஜையாக போகுதுன்னு சொல்லி. உடனே எல்லோரும் வருவாங்க. இந்த வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க, மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவங்க, அந்த மாதிரி எல்லோரும் அந்த நேரத்துக்கு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் என்ன கையில் இருக்கோ அப்படி தான் வருவாங்க. அப்படியே போட்டுட்டு சாமி கும்பிட வந்துடுவாங்க. வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் அந்த ஊரில் சிரமப்பட்டுட்ருக்கவங்க, கஷ்டப்பட்டுட்ருக்கவங்க, அதாவது எப்படி கஷ்டப்படுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த போரெல்லாம் நடக்கும் இல்லைங்களா? அப்போது ராஜா காலத்தில் அந்த போர்கள்லாம் நடக்கிறப்போ போரில் சிலர் இறந்து போயிடுவாங்க. அந்த குடும்பங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்க மனைவி வந்து கன்சீவாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் போர் வந்துடும். அப்புறம் அந்த ஆண், அந்த வீட்டோட ஆண் கிளம்பி போயிடுவார். அந்த மனைவி வந்து அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு போவார். இப்போ அந்த போன ஆள் வந்து அங்கேயே போரில் இறந்து போயிடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த 2 பெண்மணிகளும், ஏன்னா மாசமாக இருக்கிற ஒரு பொண்ணை விட்டுட்டு அந்த வயசான அம்மாவும் வேலைக்கு போக முடியாது, அந்த அம்மாவை வச்சுட்டு இந்த மாசமாக இருக்க பொண்ணும் ஏதோ ஒரு வேலை செஞ்சு சாப்பிட முடியாது. அதனால் அவங்களுக்கு இடமே இருக்கும், அவங்க சொந்தமாக அவங்களுக்கு தோட்டம் கூட இருக்கலாம். ஆனால் அங்கே போய் வேலை செய்கிறதுக்கு 2 பேர்த்துடைய உடல்நிலையும் சரியில்லை அப்படின்னா அவங்க நேராக கோயிலில் போய் இருந்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போய் அங்கே சாப்பிட்டுக்கலாம், அங்கேயே கூட இருந்துக்கலாம். நீங்கள் அந்த காலத்து கோயில்களையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய பெரிய இந்த தங்கும் மடங்கள் மாதிரி, அதாவது வசந்த மண்டபம், கிளி மண்டபம் அப்படின்னலாம் கோயிலுக்குள்ளேயே வச்சு தான் கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால உழைக்க முடியாமல் கஷ்டப்படுற ஆண்கள், பெண்கள் எல்லாருமே அங்கே போய் தங்கிக்கலாம். அந்த மாதிரி பெண்கள், ஒரு குழந்தைக்கு ஒரு 3 வயசு 4 வயசு ஆகி அந்த பொண்ணு நல்லா திடகாத்திரம் ஆகி வேலை செய்யறதுக்கு போகிற வரைக்கும் அவங்க கோயில்லையே தங்கிக்கலாம். அதுக்கப்புறமா அவங்க கோயிலில் தங்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் மக்கள் வந்து அப்படி உழைக்காமல் சாப்பிட மாட்டாங்க. அவங்களால உழைக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை வரப்போ அவங்க வேலை செய்ய போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி அதுக்காக தான் அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய பெரிய கோயில்கள் கட்டி, நிறைய மண்டபங்கள் கட்டி, அங்கே இலவசமாக ராஜாவே வந்து மக்களுக்கு உணவும் கொடுத்துருவார். போரில் போய் போர் புரிஞ்ச ஆண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அப்படி தான். ஒருத்தருக்கு கை மட்டும் போயிடும், கை போயிடும், கால் போயிடும், ஏதோ ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் போய் படுத்த படுக்க ஆகிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஆகிறவங்கள அந்த வீட்டு பெண்மணிகள் வந்து கஷ்டப்பட்டு சாப்பாடு போடுவாங்க. ஆனாலும் அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தால் இவங்க குடும்பமாக போய் கோயிலே தங்கிடுவாங்க, வேறு வழி இல்லை இல்லைங்களா? அந்த மாதிரியெல்லாம் மக்கள் வந்து கோவிலுக்கு போவாங்க. அவங்கெல்லாம் எதையும் கடவுளுக்கு கொடுத்தெல்லாம் இல்லை, அந்த கோயிலை கூட்டி சுத்தம் பண்ணுறது, அங்கே இருக்கிற பூக்கள் பொறிச்சு மாலை கட்டி கொடுக்கறது, இதுதான் அவங்களுக்கு சாமிக்கு செய்கிற சேவையாக இருந்துச்சு. அவ்வளவுதான் செய்வாங்க. அவங்களையும் கடவுள் காப்பாற்றிட்டு தான் இருந்தார். யாரும் போய் அன்னைக்கு வந்து தீபம் போடுறதோ, எலுமிச்சம்பழத்தில் தீபம் போடுறதோ, இல்லை கொய்யாப்பழத்தில் தீபம் போடுறது, நெல்லிக்காயில் தீபம் போடுறது அப்படியெல்லாம் எதுவும் செய்யலை. ஒரே தீபம் தான் அங்கே சாமிக்கு ஏற்றுவாங்க. அந்த தீபத்தை தொடச்சி சுத்தம் பண்ணுற வேலையை தான் மக்கள் பண்ணுவாங்க. அதுவே மிகப்பெரிய புண்ணியம். இன்றைக்கும் நாம்
போய் அந்த கோயிலில் ஒரு பிரகாரத்தை சுத்தம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கூட நமக்கு அது புண்ணியம் தானோ தவிர, அங்கே போய் நம்ம ஒரு சாப்பிட்ற ஒரு நல்ல பொருளை நம்ம சாப்பிட்லினாலும் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் சாப்பிட்ற ஒரு பொருளை கொண்டு போய் அங்கே வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லவே கிடையாது. ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி விளக்கு போடணும், அந்த மாதிரி விளக்கு போடலாம், இன்னும் பலது இருக்குங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் நான் சொல்கிறது. இன்னும் பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது என் கசின் ஒருத்தங்க, அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் தான், நான் ஊர் பேர் கூட சொல்கிறேன், ஆள் பேர் தான் சொன்னால் தப்பாயிடுது, ஊர் பேர் சொல்கிறேன். பேரூரில் ஒரு ஜோதிடர் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவரை போய் பார்க்க போனாங்க. அதாவது பையனுக்கு 29 வயசு ஆச்சு, இன்னும் திருமணம் ஆகலைன்னு சொல்லி. அவர் என்ன கேட்டார்னா, ஜாதகமெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குமா, சீக்கிரம் ஆகிடும், இன்னும் ஆனால் ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகும், நீங்கள் ஒரு 21,000 ரூபாய் கொடுங்க, நான் அதுக்கு ஒரு தகுடு பண்ணி அதை அதில் நிறையா ஓதி அந்த தகுடை கொண்டு போய் அவனாசி கோயிலில் முண்டியலில் போட்டுட்டோம்னா உங்கள் பையனுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களும் சரின்னு கேட்டுட்டு, சரிங்க நான் இப்போ பணம் கொண்டு வரல, நான் கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவங்க ஒரு 15 நாள்லேயே திருமணம் அந்த பையனுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ திருமணமும் முடிஞ்சு அந்த பையன் ஜெர்மனியில் ஒய்ஃபோட போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்க தகுடும் போடலை, எதுவும் பண்ணலை, அதுக்கு பணமும் கொடுக்கல. ஆனால் இது மாதிரி ஒரு விஷயம்லாம் இல்லவே இல்லைங்க. இப்போ ஒரு தகுடு வச்சு அதில் நிறையா மந்திரங்கள்லாம் சொல்லி அது ஓதி வச்சா அது என்னென்னா அது ரியாக்ட் ஆகும். இப்போது இந்த கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா, அதுதாங்க கோயிலில் அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. நிறையா பேர் உட்காந்து அந்த மந்திரங்களை ஓதி 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 ஜபிச்சு அந்த தகுடுகளையெல்லாம் அந்த சிலைகளுக்கு கீழே புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அங்கே அந்த வைப்ரேஷன், நான் அங்கே போய் திரும்பியும் ரெகுலராக அந்த மந்திரங்கள் அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போது சிவன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே சிவாச்சாரியர்கள் இருப்பாங்க, வைணவ கோயில்களுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே வைணவ அர்ச்சகர்கள் இருப்பாங்க. அவங்க அந்த மந்திரங்களை சொல்லுவாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களோட வேலையே சின்ன பிறந்ததுலேருந்து அந்த மந்திரங்களை படிக்கிறது தான் அவங்களோட வேலையே. அதை நல்லா படித்து மனப்பாடம் பண்ணி அவங்க அப்பாவுக்கு அப்புறம் பையனுக்கு அப்புறம் பேரன்னு சொல்லி அவங்களே அந்த குடும்பமே தான் அந்த கோயிலில் அர்ச்சகர்களாக இருப்பாங்க. அவங்க அந்த மந்திரம்லாம் அவங்களுக்கு அப்படியே அத்துபடியாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க டெய்லி அந்த மந்திரங்கள் அந்த தகட்டில் பட்டு அந்த தகட்டில் இருக்கிற அந்த ஓதி வச்சிருக்கிற மந்திரங்கள் ரியாக்ட் ஆகி தான் அந்த கோயில் சுற்றி ஒரு வைப்ரேஷன் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குங்க. அதனால தான் அங்கே போகிறப்போ நமக்கு அப்படியே இப்போது சிதம்பரமெல்லாம் போகிறீங்க அப்படின்னா நடராஜர் கோயில் நமக்கு ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி ரைஸ் ஆன மாதிரி இருக்கும் அங்கே போனோம்னா. அதெல்லாம் ஏன் அப்படி நடக்குதுன்னா, அந்த உச்சாரணங்கள் அங்கே சுற்றியும் அந்த கோயில் சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நமக்கு அந்த ஒரு எனர்ஜி ரைஸ் ஆன மாதிரி இருக்கும். இதெல்லாம் அவங்க வீட்டில் நம்ம மந்திரம் சொல்லணும். நம்ம ஒரு தகுடு வாங்கிட்டு வைக்கிறோம் அப்படின்னா அந்த மந்திரம் நமக்கு தெரியணும். நம்ம டெய்லியும் கடவுள் உட்காந்து நம்ம சாமிக்கு அவங்க என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டு அந்த பாராயணம் பண்ணோம் அப்படின்னா அது ரியாக்ட் ஆகி நம்ம வீடு முழுக்க அந்த வைப்ரேஷன் பரவி இருக்கும். அதுக்காக தான் நம்ம தகுடு வாங்கிட்டு செய்கிறது. நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்கெல்லாம் எந்த சக்தியும் இல்லை, அதெல்லாம் பொய் அப்படியெல்லாம் சொல்லலை. அதுக்கு அந்த மந்திரங்களுக்குன்னு ஒரு மகிமை இருக்குது. அதை அவங்க அந்த தகுடில் உருவேற்றி தருவாங்க. அதை நம்ம கொண்டு வந்துன்னு சொல்கிறக்கு இல்லை, நம்மளும் அங்கே உட்காந்து அவங்க கூட சேர்ந்து அந்த மந்திரத்தை சொல்லி அதை உருவேற்றணும். அதை நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு வச்சு டெய்லியும் அந்த மந்திரத்தை காலையில் சாயந்தரம் சொல்லி 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 அந்த வைப்ரேஷனை கொண்டு வரணும். இது கடவுளுக்கானது, இது கடவுளுக்கான செய்முறை. இதையே இன்னும் நான் மாற்றி தயவு செஞ்சு நம்பாதீங்க. அதாவது இந்த மாதிரி ஓதி ஓதி ஒரு குட்டிச்சாத்தானை உருவாக்கி அதை ஏவி ஒருத்தரை எதாவது பண்ண முடியும் அப்படின்னலாம் நம்பாதீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அதாவது வீடு முழுக்க நல்ல விஷயங்கள் இருக்கணும், நல்ல வைப்ரேஷன் இருக்கணும், ஒரு கடவுள் நம்ம வீட்டில் இருக்க அந்த கடவுளுக்கு சந்தோஷமாக இருக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இதை செய்கிறதோ தவிர இதில் வேறு எந்த நோக்கமும் கிடையாதுங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, அதை எல்லாராலையும் செய்ய முடியாது.
இப்போது உங்களுக்கு ராசி கல் மோதிரம் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கூட இந்த இதுதான். அந்த கல்லில் ஒரு வைப்ரேஷன் வரும், அதுக்கான சரியான வைப்ரேஷன் நம்மக்கிட்டேயும் வரணும். அப்போ தான் அது ரெண்டும் மேட்ச் ஆகி அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், அதாவது ஒரு 5%. ஆனால் அதெல்லாம் நமக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் கையிலையே போட்டுக்கிட்டு இருந்தாலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சு நீங்கள் அந்த மந்திரங்களை சொன்னால் தான் நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அப்படியெல்லாம் இல்லைங்க. அது நல்ல வைப்ரேஷன் இருக்கும், வீட்டுக்குள்ளே வந்தால் நிம்மதியாக இருக்கும், ஒரு சங்கடங்க வராது, ஒரு சண்டை சச்சரவு வராது, அவ்வளவுதானோ தவிர நம்ம நினச்சதெல்லாம் நடந்துரும், கோடியாக கொட்டிரும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படியெல்லாம் நம்பி நீங்கள் எந்த தகுடு வாங்கி வச்சாலும் சரி, எந்த மோதிரம் போட்டாலும் சரி, எந்த சிலையை வாங்கி வச்சாலும் சரி, உங்களுக்கு என்னென்னமோ எல்லாம் கொண்டு வந்தெல்லாம் கொடுத்துறாது. வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும், அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னு நினச்சா, அதுவும் நம்மளால் இந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியும்னு நினச்சா நம்ம செய்யலாம், அவ்வளோதான். இது ஒரு விஷயம். அடுத்தது, இப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் வந்துச்சு, அந்த மந்திரம் ஏன் அவங்களுக்கு மட்டும் மந்திரமெல்லாம் ஓத தெரியுது, நமக்கு ஏன் தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மந்திரம் ஓதுறதுக்கு அப்படிங்கிறதுக்காகவே பிறந்தவங்கங்க அவங்க. அதனால் அவங்களுக்கு அது தெரியும், நம்ம அதுக்கு பிறந்தவங்க கிடையாது, அதனால் நமக்கு அது தெரியாது. ஏன் அவங்க மட்டும் மந்திரம் ஓத பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லணும். இந்த வர்ணங்கள் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு முதல்ல, அதை பற்றி நான் பேசுகிறேன். இதை நான் பேசுகிறது வெறும் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்காக மட்டும்தான் பேசுகிறனோ தவிர, இந்த ஜாதி மதம் அது இது எதுக்காகவும் நான் அதை பேசலை, அந்த விஷயத்தை நான் எடுக்கவும் மாட்டேன், எனக்கு தேவையும் இல்லை. நான் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக இதை பற்றி நான் சொல்கிறேன், அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு ரொம்ப நீளமாக போயிட்டுருக்கு, இதில் இப்போ கட் பண்ணிவிட்டு நாளைக்கு இதே பதிவை தொடர்றேன், 2 பதிவாக போட்டுடலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.